நடிகர் திலகம் அவர்கிட்ட வந்து நாங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். பலகுரல் நிகழ்ச்சி பண்ண சொல்லுவார். வீட்டில் கூடுவார். என்ன டேய் இப்பெல்லாம் யார் பேர பேசுற அப்படின்னு சொல்ல. அப்பா நான் அப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன்னு. டைலாக்லாம் நீங்க பேசியிருக்கீங்களா? நடிகை பேசியிருக்கப்பா. எங்க டைலாக பேசி மிமிக்ரி பண்றேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன், இந்த ஓடினால் ஓடினால் டைலாக் இருக்கு இல்லையா, பராசக்தி. ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், ஆட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா, வாழ வைத்தார்களா என் கல்யாணி. இந்த டைலாக் என்ன பண்ண, அப்ப வந்து கிழக்கு வாசல் படம் ஓடிட்டு இருக்கு. நான் சொன்னப்பா இந்த டைலாக் வந்து கார்த்திக் பேசியிருந்தா எப்படி இருக்கும். யாரா கார்த்திக்? முத்துராம பையனா? அவன் டைலாக் பேசுறான். ஆமாப்பா ரொம்ப ஸ்டைலா இருக்கும், முத்துராம சன் இருக்காரு, கார்த்திக் அவர் பேசுறாரு, எப்படிதான் இருக்கும் அப்படின்னாரு. அந்த ஓடினால் ஓடினால் டைலாக் வந்து கார்த்திக் பேசுறாரு. நான் நடிகர் திலகத்துக்கிட்டே நடிச்சு காமிச்சேன். எப்படின்னு கேட்டா, கார்த்திக் பேசுறது அழோ ஓடினால் ஓடினால் வாழ்க்கை ஒருட்டுக்கு ஓடினாங்க, அந்த ஓட்டுக்கு தடுக்கல. காரணம் ஓடுனவங்க லவர்ஸ். எப்பவுமே லவர்ஸ் ஓடினா தடுக்க முடியாது. ஓகே பாய் குட் பை பாய் அப்படி பார்த்தாரு. வேற யார் மாதிரி பேசுவா அப்படின்னு. இந்த டைலாக்கப்பா டி ராஜேந்தர் பேசியிருந்தா எப்படிடா இருக்கும். டி ராஜேந்தர் பேசுவார். அவருக்கு பேசுவேன் எப்படின்னா, ஏய் ஓடிட்டா என் கல்யாணி ஓடிட்டா, அதுக்கு மேல ஓட முடியல. ஏன் தெரியுமா? ஆறு வந்துருச்சு, அவனுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. ஏய் 1 2 3 4 5 தலகாணி வரையில் இருக்கிறா பஞ்சி. என் தங்கச்சி கிடைக்கல ரூபாய் கஞ்சி. அந்த கஞ்சி கலையர் விட்டு மாட்டினாலும் அவனை பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சு ஆக்கிடுவேன். ஏன் தண்டனக்கா, ஏன் திடுக்குனக்கா, ஏன் டிக்கா டிக்கா. இது வந்து டி ராஜேந்திரன். அதுக்கப்புறம் இன்னொரு நடிகர் மாதிரி அவருக்கு முன்னாடி நடிச்சு காமிச்ச பயங்கரமா ரசிச்சார். யார் என்றால், அருமையான ஒரு வில்லன் நடிகர் அண்ணன் இயக்குனர் வி.சி. குகுநாதன் அவர்கள் வந்து அவர் ஹீரோவாக்கினார். அவர் ஒரு படம் கை நாட்டுன்னு ஒரு படம் நாங்களாம் நினைச்சோம். ரகுவரன் அவர்கள். ரகுவரன் அவர்கள் வந்து ஓடினால் ஓடினால் பேசியிருந்தா எப்படி நினைச்சு ரொம்ப ரசிச்சார். ரகுவரன் எப்படி பேசுவார், ஓடிட்டான் தங்கச்சி கல்யாணம் ஓடிட்டான். என்னன்னா கேன என்ன நினைச்சிட்டு இருக்காளா, ஓன இடம் ஒரு 2 கிலோமீட்டர் கூட வெடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வருவாடா. இது வந்து ரகுவரன் மாதிரி நடிச்சு காமிச்சு அவ்வளவு ரசிச்சார் நடிகர் திலகம் அவர்கள். இங்க இதற்கு முன்னாடி இப்படி பாடும்போது ரயிலில் வீரரால் அவருடைய ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அத்தனை ஜாம்பவான்களையும் வணங்கி வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து, இந்த இடத்துல சிவாஜி சாரோட படத்தை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய 18வது 19வது வயதுகள் ஞாபகத்துக்கு வருது. ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த இந்த மேடையில் நான் சொல்றேன். நான் 17 வயசா இருக்கும் போதே எம்ஜிஆர் அவர்களை சந்திச்சு எம்ஜிஆர் படம் எழுதினவர், எம்ஜிஆருடைய ரசிகனாத்தான் இருந்தவர். ஆனா நான் எடுத்த முதல் படம் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் சொல்லி என்னை தயாரிப்பாளர் ஆக்கினது சுடரும் சூறாவளியும் என்ற படம் 1970. அப்போது என்னுடைய வயசு 18. அந்த படம் ஏதோ காரணத்தினால நான் எதிர்பார்த்த அளவு ஓடல. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நான் எம்ஜிஆர் கிட்ட மறுபடியும் போய் நிற்பேன், அல்லது எம்ஜிஆர் அவர்கிட்ட போய் எனக்கு படம் பண்ணி கொடுப்பேன் கேட்பேன் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நான் எதையுமே செய்யல. ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க போயிருந்தேன். கூப்பிட்டாரு, ஏன் என்ன வச்சு படம் எடுக்கல அப்படின்னு கேட்டாரு. கடவுளுக்கு நான் முதலாளியாக விரும்பலைன்னு சொன்னேன். சரி, அங்கே என்னுடைய உண்மையான உள்ளத்தை சொல்லிட்டேன். அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. ஏவிஎம்முக்கு எனக்கு ஒரு ரூம் இருக்கு, நான் எழுதுறதுக்கு கொடுக்கப்பட்ட அறை. அதுக்கு முன்னாடி நான் சிவாஜி சாருக்கு தங்கைக்காக எழுதிட்டேன், எங்க மாமா எழுதிட்டேன், அவரோட நிறைய படங்கள் வேலை செய்திருக்கேன். அந்த வழியா நான் ஏவிஎம்ல நடந்து என்னுடைய ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். 18 வயசோ 19 வயசு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பல்லு குத்திட்டு அந்த கதவை திறந்துட்டு மேக்கப் ரூம்ல இப்படி வந்து நின்றுட்டு இருந்தார். நான் போறதை பார்த்துட்டு, ஏ சோக்ரா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்னை எப்பவும் செல்லமா சோக்ரான்னு கூப்பிடுவார். அது சின்ன ஜெயந்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி கூப்பிட்டோன்னே நான் பக்கத்துல போனேன்.
எங்க போறேன்? ரூமுக்கு போறேன்னு. ஆஹா, சின்னவங்களை வச்சு தான் படம் எடுப்பியா? எங்களையெல்லாம் வச்சு படம் எடுக்க மாட்டியா? நினைச்சு பாருங்க, என்னோட வயசு என்ன, அவரோட சாதனை என்ன, அவர் இருந்த உயரம் என்ன, நான் யாரோட ரசிகன், நான் யாரால உருவாக்கப்பட்டவன் அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா உள்ளவான்னு கூப்பிட்டார், உட்காரு உட்காரு. என்னை வச்சு படம் எடுக்க மாட்டியா? நேரா போ, சண்முகத்தை பாரு, நான் சொல்றேன் போ. அவ்வளவுதான். அன்னைக்கு சாயந்தரம் நான் சண்முகம் சாரை பார்க்க போனேன். பாக்கெட்ல ஒரு 25,000 ரூபாய் செக் வச்சுக்கிட்டு போனேன். அண்ணன் சொன்னாரு, போன் பண்ணாரு, நல்ல கதையா ஒரு கதை பாருங்க, உடனடியா கால் ஷீட் கொடுத்துறோம். நான் செக் எடுத்து கொடுத்தேன். கேட்டனா அண்ணன் கேட்டாரா? இதெல்லாம் எதுக்கு? அண்ணன் சொன்னாரு, கால் ஷீட் கொடுக்க சொன்னாரு, கதை பார்க்க சொன்னாரு, கதை பாருங்க. அதுதான் ராஜபாட் ரங்குதுரை. இன்னைக்கும் என்னுடைய பேரை சொல்லிட்டு இருக்கிற படம் அந்த படம் தான். அதான் நாங்க தானே கொடுத்திருக்கோம். ஆக ஒரு மனிதர், அவரை மனிதர் என்று எப்படி என்னால் சொல்ல முடியும்? அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வம் தான். ஏனென்றால் போய்கொண்டிருந்த ஒரு 18 வயது பையனை, 19 வயது பையனை வசந்த மாளிகை, கௌரவம், இதை போன்ற பல செல்வ ஜூபிலி படங்களை எல்லாம் கொடுத்து உலகத்தினுடைய தலை சிறந்த நடிகர் என்ற பட்டத்தை வாங்கி, ஐரோப்பா அந்த ஈஜிப்ட் நாட்டில் நடந்த விழாவுக்கு போய் சிறந்த நடிகர் பரிசு வாங்கி, இத்தனை சாதனைகளுக்கும் பின்னால போய்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண பையனை கூப்பிட்டீங்க வா படையெடுன்னு சொல்றாருன்னா அந்த மனிதர் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்திருக்க வேண்டும். இந்த நிகழ்வை நான் இதுவரை எந்த மேடையிலும் சொன்னதில்லை, இந்த மேடையில் தான் சொல்லுகிறேன். அந்த நன்றிக்குரிய அந்த மனிதர் என்ற காரணத்தினால் தான் கூப்பிட்டவுடன், எப்போது கூப்பிட்டாலும், எங்கே கூப்பிட்டாலும் அவர் பெயரை சொன்னால் நான் போவேன். என் உடலிலே உயிர் இருக்கிற வரை போய்கொண்டிருப்பேன். அவருடைய புகழ் வாழ வேண்டும். ஏனென்றால் நம் முன்னால் நாம் கட்டபொம்மனை பார்த்ததில்லை, நாம் கப்பலோட்டிய தமிழனை பார்த்ததில்லை, நாம் சிவபெருமானை பார்த்ததில்லை, நானும் அந்த வீரபாகுவை பார்த்ததில்லை. ஆனால் அவர் நடித்த நடிப்பெல்லாம் ஓவரா நடிக்கிறான்னு சொன்னாங்க. எந்த முட்டாளையா சொன்னார் ஓவரா நடிக்கிறார்? அதுதான் நடிப்புன்னு இந்த உலகத்தையே ஒத்துக்க செய்த அந்த நடிகர் திலகத்தை என்றும் மறக்க மாட்டோம், மறக்க மாட்டேன். இந்த தமிழகமும் மறக்காது, தமிழ் உலகமும் மறக்காது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆலந்தூர் குமார் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய முன்னோடி திருமிகு VCK அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மணிலால் அவர்களே, மற்றும் சகோதரராக நான் கருதுகின்ற வடிவேல் முகுந்தன் மற்றும் அற்புதமான கொடையாளிகளை உள்ளிட்ட இந்த அவையை ஒட்டுமொத்தமாக வணங்கி, எப்பொழுதோ நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் கலைகளும் பாடம் படிக்கும், அவன் காலடி மண்ணும் நடிக்கும் என்று சிவாஜி கணேசனை பற்றி நான் எழுதிய வரிகள், கலைகளும் பாடம் படிக்கும், அவன் காலடி மண்ணும் நடிக்கும் என்ற வரிகள் என் நெஞ்சிலே நிழலாடுகின்றது. இன்றைய தினம் பல நூறு படங்கள், பல ஆயிரக்கணக்கான பாடல்களை நாங்கள் எழுதியிருந்தாலும் அதற்கு அடிநாதமாக அடிவித்தாக இருந்தது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நடிகர் திலகம் அவர் படத்தை பார்த்த பொழுதுதான் ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனையும் ஒரு பாரதியும் பல்வேறு கப்பலோட்டிய தமிழனையும் பார்க்கக்கூடிய ஒரு பேராற்றல் அவருள்ளே மறைந்திருக்கிறது. அவர் வாழுகின்ற தெய்வமாக எங்கள் கண்ணுக்கு புலப்பட்டதனால்தான் அவருடைய வசனங்களை, அவருடைய பாடல் வரிகளை எல்லாம் நாங்கள் மனனம் செய்து 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 எப்படி ஒரு குளவியானது ஒரு புழுவை உள்ளே வைத்து கொட்டி கொட்டி தன்னுடைய இனமாக மாறுவது போல சிவாஜி கணேசன் மேற்கொண்ட தாக்கங்கள் எங்களையும் ஒரு சின்ன கலைஞராக இன்று உருவகப்படுத்தியிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது, நஞ்சு கலவாத தஞ்சை மண்ணின் கொஞ்சுகின்ற அந்த திருமகனை என்றும் தெய்வமாக வாழுகின்ற, எல்லோருடைய உள்ளங்களிலும் வாழுகின்ற அந்த நடிகர் திலகத்தை நான் நெஞ்சார வணங்கி, இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு. சின்னி ஜெயன் கடந்த பல்லாண்டுகளாக திரைத்துறையில் இருந்தாலும் கூட எனக்கு புரிந்த இந்த ஒரு உண்மை, ஒரு பாடலுடைய வெற்றிக்கு அந்த இசையமைப்பாளர், அந்த நடிகர்,
அந்த கவிஞர்கள் காரணம் என்று இருந்தாலும் கூட எம்எஸ்வி அவர்கள் நடிப்புக்கு மியூசிக் போட்டிருக்காருங்கிறது இப்பதான் தெரிஞ்சிச்சு. வெறும் வரிகளுக்கு போடவில்லை, அவர்கள் சொன்ன பாவங்களை கொண்டு வந்தால் யார் வேண்டுமானாலும் நடித்து விடலாம் என்பதை இந்த மன்றம் எனக்கு நினைவூட்டியது. வாழ்கின்ற சிவாஜி கணேசனாக தாஸ் அவர்கள் உண்மையாக ஒரு அற்புதம். கண்முன் பார்த்த, ஏன்னா அதே மாதிரி இமிட்டேட் பண்ணி செய்வதுங்கிறது மிக மிக கடினம். ஏன்னா அவரை ரசித்தவர்கள் நாங்கள் பலாயிரக்கணக்கான பாடல்கள் எழுதினா கூட என் பொண்டாட்டி கூட சொல்ற, கண்ணதாசன் மாதிரி நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிறார். கண்ணதாசன் மாதிரிலாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு பெரிய மலைக்கு பக்கத்துல எவ்வளவுதான் நம்ம உயரம் நோக்கி பயணித்தாலும் கூட அந்த மலையை எட்டுவது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். நம் முன் வாழ்ந்த சிவாஜி கணேசனை இந்த மேடை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியதுங்கிறது மிக சிறப்புக்கு ஒரு விஷயம். அதோடு சிவாஜி கணேசனுடன் நடித்தவர்கள், சிவாஜி கணேசனை வைத்து படம் தயாரித்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய விசிகே அவர்கள் 19 வயசுல புரட்சி திலகத்திற்கும் நடிகர் திலகத்துக்கும் மிகப்பெரிய பேராற்றல் மிக்க தன் பேனாமணிகளால் வடிவமைத்த அற்புதமான விசிகே அவர்கள் இந்த மேடையில் அமைந்திருக்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்வுகள் கவிஞர்கள் எந்த குதிரையாக இருந்தாலும் சரி, அரேபிய குதிரையாக இருந்தாலும் சரி, ரேஸ் குதிரையாக இருந்தாலும் தட்டி கொடுத்தாதான் ஓடும். எங்களை போன்ற கலைஞர்கள் எல்லாம் நீங்கள் தட்டி கொடுத்தால்தான் நாங்கள் தொடர்ந்து வளருவோம் என்று சொல்லி, இங்க பெத்த அப்பா அம்மா கூட இப்படி ஒரு விழா எங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஆனந்தூர் குமார் ஒருத்தர் தான் எங்கேயாவது ஒரு அண்ணன் வாங்கின ஒரு அவார்டும்பார். சில பேர் கொடுத்தா ஒண்ணுமே சொல்ல முடியாது, வந்துகிட்டே இருப்போம். அது மாதிரி விஜயமுரளி போன் பண்ணி நீங்க 7:30 அங்க இருக்கீங்க, அவ்வளவுதான், டக் கட் சார் நான் வர்றதுக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லுகின்ற அந்த அன்பு உள்ளங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் எத்தனையோ புயல் சினிமா உலகத்தில் அடிச்சா கூட எங்க இடத்தை எவராலும் அசைக்க முடியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்லி, இந்த நிகழ்ச்சிகள் நடந்தால்தான், கலை வளர்ந்தால்தான் ஒரு நாடு வளரும். நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் சொல் அளவில் எல்லாம் பொருள் இல்லை, தொல் சிறப்பின் ஒன்பொருள் ஒன்றே, தவம் கல்வி ஆழ்வினை என்றிவற்றால் ஆகும் குலம்னா. அவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, அவன் அந்தூர்காரன் மதுரைக்காரன் கோயம்புத்தூர்காரன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒருவன் நல்ல தவஞானியாக இருந்தால் எல்லாரும் காலில் விழுவான், ஒருவன் நல்ல கல்விமானாக இருந்தால் எல்லாரும் காலில் விழுவான். இது போன்ற ஆழ்வினை என்று சொல்கின்ற சிறப்பு, இது போன்ற சிறப்பாக ஒருவர் இருந்தால் உலகம் அவனை வணங்கும் என்று சொல்லி, அதற்கு ஒரே ஒரு உதாரணம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றிகள், வணக்கங்கள், பரப்ப.